முதல்ல ஆண் குழந்தை, ரெண்டாவது பெண் குழந்தை, மூணாவது ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட முடியுமான்னு கேட்டா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு நான் மந்திரம் பார்த்தா தான் முடியும். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUI யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு கேள்வி. ப்ரோ, ஒன் கொஸ்டின். முதன் குழந்தை ஆண் பெண் எந்த குழந்தை பிறக்கிறது என்று ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஜாதகத்திலும் இருக்குமா? ஒரு ஹஸ்பண்ட் ஜாதகத்துல பெண் குழந்தை, ஒய்ஃப் ஜாதகத்துல ஆண் குழந்தைன்னு இருக்குமா அப்படின்றத கேள்வியா கேட்டிருக்காங்க. சரி, இந்த கேள்வி பாதி சரி பாதி தப்பு அப்படின்னு சொல்லலாம். கணவனுக்கோ மனைவிக்கோ இருவருக்கும் சேர்ந்து ஒரு ஆண் குழந்தை, கணவனுக்கோ மனைவிக்கோ இருவருக்கும் சேர்ந்து ஒரு பெண் குழந்தை அப்படின்ற மாதிரி அமைப்புகள் தான் இருக்கும். மிக்ஸாலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, ஒருவருக்கு எப்பொழுது பெண் குழந்தை அமைப்புகள் வருது? இயல்பாக பார்க்கணுங்கன்னா காரகாதிபதி, பாவகம், பாவகாதிபதி இந்த அமைப்புகள்ல தான். சரி, காரக பிளானட் குழந்தைக்கு அப்படின்னு வரும்போது யாரு? குரு புத்திர காரகன். அந்த குழந்தையை கொடுக்கக்கூடிய காரக கிரகம் வலிமையா இருக்குதா? வலிமை என்பது லக்னத்துக்கு மறையக்கூடாது, 5ஆம் பாவகத்துக்கு மறையக்கூடாது, தன்னுடைய தனுசுக்கோ மீனத்துக்கோ மறையக்கூடாது. இந்த மாதிரியான சில அமைப்புகள் காரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி அப்படின்ற ஒரு கான்செப்ட். 5ஆம் அதிபதி சுபராக இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் அமைப்புகள்ல 5ஆம் பாவகம் நல்ல நிலையில இருக்கு. 5ஆம் அதிபதி பாவராக இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது அவர் ஸ்தான பலம் அடையிறது, அவர் கெட்டு போகாம சூட்ச அடையிறது, அவருக்கு சுபர் தொடர்பு வருது. குருவோட தொடர்போ, பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்போ, தனி புதனோ அல்லது சுக்கிரனுடைய தொடர்போ வரும்பொழுது இந்த அமைப்புகள்ல பாவகங்களை பாக்குறீங்க. சரி, எப்போ ஒருத்தருக்கு குழந்தையே இருக்காது? ஒருவருடைய 5ஆம் பாவகம் கட்டுப்போச்சு. சனி, செவ்வாய், ராகுவோட மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா குரு நீச்சமாக இருக்கிற பட்சத்தில் இந்த தன்மைகள் இருக்கும். ஓகேங்களா? குரு நீச்சமா இருக்கிற ஒருத்தருக்கு இந்த தன்மை இருக்கும். ஏன்? குரு நீச்சமான பிறகு சனியின் பார்வையில் இருக்கிறாரு. இந்த இடத்துல குழந்தை இல்லை சில நேரங்கள்ல ஒரு பெண் குழந்தைன்ற அமைப்பு சில பேருக்கு சொல்லுவோம். ஒரு பெண் குழந்தை அமைப்பு கண்டிப்பா இருக்குங்க. இன்னைக்கு கூட ஒருத்தவங்களுக்கு சொன்னேன். இந்த அமைப்புகள்ல 5ஆம் பாவகம் கெட்டு போயிருக்கு, காரகனான குரு கெட்டு போயிருக்காரு, காரகாதிபதி கெட்டு போயிருக்கிறாரு. இந்த ஒரு அமைப்பை பார்த்துக்குவீங்க. இயல்பாக லக்னத்தின் 5ஆம் அதிபதி யாரு? ஒருவேளை சுக்கிரனா இருக்க மிதுன லக்னக்காரரா இருந்தீங்க, மிதுன ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பெண் குழந்தை அமைப்புகள், முதல்ல பெண் குழந்தை அப்படின்ற கான்செப்ட் வரும். இதையெல்லாம் காரக அமைப்புகள்லயும் ஆதிபத்திய அமைப்புகள்லயும் கணவன் மனைவி 2 பேர் ஜாதகத்தையும் வச்சு பார்க்கணும். கணவனுக்கு தனியா ஆண் குழந்தை, மனைவிக்கு தனியா பெண் குழந்தைலாம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ ஒருவருக்கு பெண் குழந்தை அமைப்பு இதை அப்படியே வரிசையா சொல்லிடலாமா? முதல்ல ஆண் குழந்தை, ரெண்டாவது பெண் குழந்தை, மூணாவது ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட முடியுமான்னு கேட்டா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு நான் மந்திரம் பார்த்தா தான் முடியும். அப்படியெல்லாம் முடியாதுங்க. ஆனா இயல்பாக எந்த மாதிரியான கிரகங்கள் வளர்த்திருக்கு, 5ஆம் பாவகம் எப்படி இருக்கு, நீங்கள் என்ன லக்னம், லக்னத்தினுடைய 8ஆம் அதிபதியோ 6ஆம் அதிபதியோ 5ஆம் இடத்துல இருக்கிறாங்களா, இது எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து பருத்தி பார்க்கக்கூடிய அமைப்புகள் ஒரு விஷயம்னாலும் காரகன் எப்படி இருக்கிறாரு, காரகன் பரிவர்த்தனையா இருக்கிறாரா, 5ஆம் அதிபதி பரிவர்த்தனையா இருக்கிறார். இந்த பரிவர்த்தனையெல்லாம் அதுல கணக்குல வரும். குரு பரிவர்த்தனையா இருந்தா தன்னுடைய காரகத்தை கொடுப்பாரு. பலவீனமா இருந்தாலும் உச்சனுடைய வீட்டுல இருக்கும்போது ஒரு மாதிரியான பலன்களை கொடுப்பாரு. அவரே 5ஆம் பாவகத்தோடு தொடர்புல இருக்கும் போது ஒரு மாதிரியான நல்ல பலன்களை கொடுப்பாரு. இதெல்லாம் இருக்குங்க. இப்ப ராசிக்கு 5 பார்க்கணுமா, லக்னத்துக்கு 5 பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கான்செப்ட் கேள்வி கேட்பீங்க. இந்த இடத்துல லக்னத்துக்கு 5ஆம் பாவகமும் 5ஆம் பாவகாதிபதியுமே முதன்மை இடத்தை பிடிப்பாங்க. லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை தான் பார்க்கணும். ஒருத்தருக்கு திருமணம் ஆகுது, பொருத்தம் பார்க்க வராங்கன்னும் போது குழந்தை எப்ப பிறக்குதுன்னு பார்த்து அதுக்கு 1.5 வருஷம் முன்னுக்கு நீடித்த தாம்பத்தியம் இருக்கான்னு தான் பார்க்கிறோம். இந்த அமைப்புகள்ல தான் இந்த திருமண அமைப்புகளாக இருக்கட்டும், குழந்தை அமைப்புகள் எல்லாம் பார்க்கணும். இதுல 5ஆம் பாவகம் எந்த வகையிலுமே அப்படியே அப்பளுக்கு இல்லாம அவருக்கு இதான அமைப்புகள்ல சுத்தமா இருக்கிற பட்சத்துல நிச்சயமாக ஆண் வாரிசு அமைப்புகள் அவருக்கு இருக்கும். அதிகமான பெண் குழந்தை, ஆண் வாரிசு ஒரே ஒரு குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இயல்பாக 5ஆம் பாவகம் டிஸ்டர்ப் ஆகி இல்லை அவர் மிதன லக்னமாக இருந்து இந்த மாதிரியான சில அமைப்புகள்ல இருக்கும். இதுல துல்லியமா சொல்லிட முடியும்னா முதல் குழந்தைய ஒரு அளவுக்கு சொல்லலாங்க. 2ஆம் 3ஆம் குழந்தையெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா ஆண் வாரிசுக்கு தடை இருக்கக்கூடிய ஜாதகம் குரு கெட்டு போயிருப்பாரு, 5ஆம் அதிபதி, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். உடனே அது போன ஜென்மத்து சாபம், அடுத்த ஜென்மத்துல வரும், இதெல்லாம் அந்த கான்செப்ட்குள்ளலாம் போகாதீங்க. குரு கெட்டு போயிட்டாரு, காரகன் கெட்டு போயிட்டாருன்னா ஆண் வாரிசை தடை பண்ணுவார். இந்த மாதிரியான சில அமைப்புகள் பிறந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் இருக்கும். இதை வச்சுதான் பார்க்கணும். ராசிக்கு 5ல கோச்சார குரு வராரு, அவர் குழந்தையை கொடுத்துருவாரு. பிறந்த ஜாதகத்துல குரு வலிமையாக இல்லாத பட்சத்துல, 5ஆம் அதிபதி இல்லாத பட்சத்துல சுக்கிரனும் ஒரு மாதிரியான அமைப்புகள்ல குரு சுக்கிரன் சேர்க்கை வருதுல்ல, சுக்கிரன் கொடுக்குற காமத்தை குரு கொடுக்கக்கூடிய குழந்தையை தடுப்பாங்கன்ற அமைப்புகள்ல குரு சுக்கிர இணைவும் இந்த அமைப்புகளை கொடுக்கும். அந்தந்த ஜாதகத்துல இந்த மாதிரியான பாதிப்புகள்ல இருக்கக்கூடிய ஜாதகத்துல இதை நீங்க நல்லா செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.